Taste the Daily. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸிற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ படங்களுக்கு மரியாதை. ரோஜா இதழ்களை தூவி கைகூப்பி மரியாதை செலுத்தினார் புரட்சித் தமிழர். கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் தற்காலிக அவைத் தலைவராக நியமிக்கப்பட்ட KP முனுசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, கழக தலைமை செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்பு. மக்கள் விரோத விடியாத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்து கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பொதுக்குழு ஒப்புதல். கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஏகமனதாக வழங்கி தீர்மானம் நிறைவேற்றம். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியாத திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கடும் கண்டனம். இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பதாக எதிர்கொள்ளவும் மக்களை பாதுகாப்பதிலும் தொடர்ந்து தோல்வியடைந்து வரும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு பொதுக்குழுவில் கடும் கண்டனம். முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லுமுள்ளுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும். தஞ்சை தரணிக்கு துரோகம் இழைத்து தானும் டெல்டாக்காரன் என்று தம்பட்டம் அடித்து வேருக்கு வெந்நீரையும் விவசாயிகளுக்கு கண்ணீரையும் தொடர்ந்து தந்து வரும் ஸ்டாலினுக்கு பொதுக்குழுவில் கண்டனம். அந்நிய முதலீடுகள், இடம்பெயரும் தொழில் நிறுவனங்கள், எட்டாக்கணியான வேலை வாய்ப்புகள் என தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய் புரட்டு போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம். தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற போக்கிற்கு பொதுக்குழு கண்டனம். கடன் தொகையில் மூலதன செலவு செய்யாமல் வருவாய் செலவினத்திற்கு ஊதாரித்தனமாக செலவழித்துவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளிகளாக்கும் நிர்வாகத்திறனற்ற விடியாத திமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிவிட்டு காவல்துறையினர் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாகத்திறனற்ற போலி திராவிட மாடல் திமுக அரசுக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பொதுக்குழு கடும் கண்டனம். (525) தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆசை காட்டி அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வருகின்ற திமுக போலி மாடல் அரசுக்கும் ஸ்டாலினுக்கும் கண்டனம். முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று தொடங்கி மதுரை மேயர் ராஜினாமா என்கிற அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யமாக திகழும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுக்குழுவில் கடும் கண்டனம். சாதிகள் அற்ற சமத்துவத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்ற பெரும் தலைவர்களின் கொள்கைகளுக்கு மாற்றாக பட்டியலினத்தவரை இழிவு செய்யும், ஒடுக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்கும் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பதற்கு கடும் கண்டனம். மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய தவறி அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு திறப்பு விழா நடத்தி கொண்டிருக்கும் விடியாத திமுக அரசுக்கு பொதுக்குழுவில் கண்டனம்.
நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும், அதோடு நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை பிரதிபலித்து நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை வன்மையாக கண்டித்த அதிமுக பொதுக்குழு அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவராக திகழ்ந்து வரும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை 2026 மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் சூளுரை. வரும் சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. மக்களை ஏமாற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்து கொள்ளைப்புறம் வழியாக ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தல் வாக்குறுதிகள் 1/4 கூட நிறைவேற்றவில்லை என பொதுக்குழுவில் புரட்சித் தமிழர் கடும் தாக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ 19 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். தீர்மானத்தில் கூட அதை கொண்டாந்துருக்கிறோம். திமுக கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. KN நேரு மீது டெண்டர் ஊழல், ஐ பெரியசாமி மீது வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கு, ரகுபதி மீது சிறைத்துறையில் நடந்த ஊழல் வழக்கு என திமுக அமைச்சர்கள் ஊழலில் சிக்கியுள்ளனர். 100 நாட்களில் ஊழலில் ஈடுபட்ட திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என பொதுக்குழுவில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு, இன்னும் எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். KN நேரு நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி. திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு. திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல் இடமாற்றம் ஊழல். திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணையம் 35 லட்சம் பறிமுதல் செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள். இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் பெற்றுக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தியும் கண்டுகொள்ளாத திமுக அரசு தற்போது இளைஞர்களின் வாக்குகளை கவர இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதோட இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள். இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார். அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுமார் 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். அதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள். தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம். அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே, இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். மாணவருடைய நலன் கருதி கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க என்பதற்காக இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்கிறீங்க. அமைதி, வளம், வளர்ச்சியே நமது தாரக மந்திரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் அதிமுகவின் பயணம் தொடரும். பொதுக்குழுவில் எழுச்சியுரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அம்மாவின் கொள்கையே நமக்கு தாரக மந்திரமாக கொடுத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் வகுத்து தந்த மனித நேயம், மக்கள் நலன், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றை எக்காலம் பேணி காப்பது நமது உயிர் மூச்சாக கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வரும் தை பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே, தை பண்டிகையின் போது எல்லா இளங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் வழங்குங்கள். வானகரத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக்கும் பொதுக்குழு என கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. மக்கள் விரோத திமுக குடும்ப ஆட்சியை வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என அதிமுக பொதுக்குழுவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சூளுரை. இந்த பொதுக்குழு சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல, மீண்டும் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய பொதுக்குழு. தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனை எல்லாம் மறந்து குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய, மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய திமுக அரசுக்கு முடிவரைகிறது பொதுக்குழு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலே இந்த மக்கள் நிம்மதியா இல்ல. இன்றைக்கு தமிழகத்திலே அற்புதமான இயக்கமான அண்ணா திமுக தான். கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே செய்யறதில்லை, தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 5 லட்சம் கோடிக்கு மேல் இன்றைக்கு கடனை விட்டு சென்றிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தினாங்க. அவர் ஆட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றும் போது சொன்னார், 3 மாசத்துல போயிரு, 1 மாசத்துல போயிரு, 4 மாசத்துல போயிரு, 6 மாசத்துல போயிருந்தாங்க. ஆனால் அற்புதமான 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக அரசு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. முதலீட்டாளர்கள் அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் கூட எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக
உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக வருவார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக எந்த திட்டமே கொடுக்கல. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வரலாற்று சிறப்புமிக்க அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அமைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நெருப்பாற்றில் நீந்தி தமிழக முதலமைச்சராக வாகை சூடுவார் அதிமுக பொதுச் செயலாளர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். தை பிறந்தால் வழி பிறக்கும், புத்தாண்டு பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே சிறப்புரையாற்றி தமிழகத்திலே வர இருக்கின்ற 26ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நெருப்பாற்றில் நீந்தி இன்று கழகத்தை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார் என்ற செய்தியையும் மக்களோடு மக்களாய் இருக்கின்ற கட்சி அதிமுக என்றும் மக்கள் மீது பாசத்துடன் இருக்கின்ற இயக்கம் அதிமுக எனவும் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி பெருமிதம். வரும் தேர்தலில் நமது எதிரியை மட்டுமல்ல துரோகிகளையும் ஒழித்துவிட வேண்டும் என்றும் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் சூளுரை. இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுகின்ற நாம் மக்களோடு மக்களாக இருக்கின்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள், மக்கள் மீது பாசம் உடையவர்கள், மக்கள் மீது பற்றுடையவர்கள். நாம் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் இருந்து இதுவரை ஒவ்வொரு தேர்தலையும் பார்ப்பேன் என்று சொன்னால் மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டுதான் நம்மை ஆட்சியில் அமர்த்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. 96 தேர்தலிலே வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார். 89 தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார். ஒவ்வொரு முறையும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு முறையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியில் அமைத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தயவு செய்து இந்த தேர்தலில் நம் எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளையும் ஒழித்துவிட வேண்டும். திமுக ஆட்சி எப்போது வீட்டிற்கு செல்லும் என மக்கள் ஏங்கி தவிக்கின்றனர் என கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் பேச்சு. எங்கு சென்றாலும் அடுத்த முதல்வர் புரட்சித் தலைவர் தானே என மக்கள் கேட்பதாக நத்தம் விஸ்வநாதன் பெருமிதம். கவுண்ட் டவுன் ஆரம்பமாகிவிட்டது. இந்த திமுக ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கோ நாளை இன்றைய ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு போகும் என்று கட்சிக்காரர்களும் மக்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி இருக்கிறது. அதிகார யுத்தத்திற்கு மத்தியில் ஜனநாயக யுத்தத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக மக்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு தற்போது இருக்கும் ஒரே நம்பிக்கை அதிமுக என்ற இயக்கம் என முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் பேச்சு. ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை, அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர். எத்தனை துரோகிகள் அதிமுக என்ற இயக்கத்தை காட்டி கொடுத்து போனாலும் இந்த இயக்கம் வீழ்ந்து விடாது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேச்சு. எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு போனார்கள். ஆனாலும் இந்த இயக்கம் அழிந்து விடவில்லை, வீழ்ந்து விடவில்லை. போனவர்கள் எல்லாம் 10ஓடு 11 இத்தோடு இது ஒன்றுதான், அவ்வளவுதான். ஆனால் யாரும் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. அதிமுக பொதுச் செயலாளரை பார்த்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய துரோகிகளும் பயந்து போயிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக்குவதுதான் நமது குறிக்கோள், நோக்கம், இலக்கு என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை பேச்சு. நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளரை பார்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும்
நம்முடைய துரோகிகளும் இன்றைக்கு பயந்து போய்தான் இருக்கிறார்கள். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற அந்த முதலமைச்சராக, நாட்டு மக்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய மக்களை காக்கிற அந்த முதலமைச்சராக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களை முடிசூட்டுகிற அந்த நிகழ்வை பார்த்து நாமெல்லாம் மகிழ வேண்டும். நாமெல்லாம் விழிப்போடு இருந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு நாம் அந்த மகத்தான வெற்றியை அவருக்கு ஈட்டி தந்து அவரை முதலமைச்சராக ஆக்குவதுதான் நம்முடைய குறிக்கோள், நோக்கம், இலக்கு என்பதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் என்ற போலி வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்களின் வாக்குகளை வைத்துதான் திமுக தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். தேர்தலில் நேர்மையான நடந்தால் அதிமுக மகத்தான வெற்றி சரித்திரம் படைக்கும் என சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உறுதி. SIR என்கிற ஒரு புதிய வடிவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் வாயிலாக தமிழ்நாட்டிலே இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை மீண்டும் மீண்டும் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற கொண்டிருக்கிறதை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையான தேர்தல் நடந்தால் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி சரித்திரம் படைத்து சவாலான நாட்களை எதிர்கொண்டவர் அதிமுக பொதுச் செயலாளர். ஒரு தலைவரின் வலிமை சாதாரண நாட்களில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதில்லை, சவாலான நாட்களில் எப்படி எழுகிறார் என்பதில்தான் ஒரு தலைவரின் வலிமை உள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பேச்சு. இன்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு பெருகி வரும் மக்கள் செல்வாக்கால் எடப்பாடியாரை சமாளிக்க முடியவில்லை என்ன எதிரிகள் மட்டுமல்ல, துரோகிகளும் நடுக்கம் கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டத்தை சக்தியாக மாற்றுவதும் சவால்களை வெற்றியாக மாற்றுவதும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய இயல்பான அடையாளம். கோபாலபுரத்து அழகேசா, நீ ஆண்டது போதும் நாங்கள் மாண்டது போதும் என மக்கள் நினைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப அதிமுக என்ற பேரியக்கத்தால் மட்டுமே முடியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் பேச்சு. கோபாலபுரத்து அழகேசா, ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் நீ வீட்டுக்கு போ என்கின்ற அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், ஒரு மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஒரு ஆட்சியை நடத்தி வெறும் ஒரு போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி மக்களை ஏமாற்ற நினைத்தால் புரட்சி தலைவர் பாடியது போல எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கின்றான், சமயம் பார்த்து பல வகைகளிலும் கொள்ளை அடிக்கிறான் என்கின்ற வகையில் இன்றைக்கு கோபாலபுரத்து அந்த அழகேசன் குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து புரட்சி தலைவர் சொன்னது போல அந்த தீய சக்தி, அந்த தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டே விரட்ட வேண்டும். அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் பங்கேற்ற கழக நிர்வாகிகளுக்கு தடபுடலாக பரிமாறப்பட்ட சைவ மற்றும் அசைவ விருந்துகள். வீரையா சமையல் குரூப் சார்பில் கேசரி, வடை, பொங்கல், இட்லி உள்ளிட்ட சுட சுட காலை உணவும், CTS கேட்டரிங் சார்பில் மதிய உணவாக மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, வஞ்சரை மீன் வறுவல், முட்டை மசாலா என அறுசுவை அசைவ விருந்தும் வழங்கப்பட்டன.